இந்த ஒரு சிம்பிள் ஸ்லீவ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி 3 டைப்ஸ் ஆஃப் பஃப் ஸ்லீவ் பண்ணலாம். எப்படின்னு இந்த வீடியோல பார்த்துடலாம். நம்ம பார்க்க போறது ஹை பஃப் ஸ்லீவ். யூசுவலா இருக்க ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்துட்டு பஃப் எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். யூசுவலா 3ல இருந்து 5 இன்ச்சஸ் வச்சா கரெக்டா இருக்கும். இங்கே நான் 3.5 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் எவ்வளோ வேணுன்றத வித்ல மார்க் பண்ணுவோம். நிறைய வேணும்னா நிறைய வித் மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ்ல டச் ஆகுற மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடுறேன். தென் வித்துக்காக போட்ட லைன்ல 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு அந்த லைன் ஸ்லீவ்ல எங்க டச் ஆகுதோ அங்க நான் இந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணி விட்டுறேன். நீங்க ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் டிரா பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லைனை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம 3.5 இன்ச் மார்க் பண்ணோம். ஸோ ஹாஃப் இன்ச் கம்மி பண்ணி 3 இன்ச் வச்சு அது எங்க டச் ஆகுதோ அங்க இருந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி. ஒன்ஸ் ப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்னோட பேட்டர்ன் நான் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கிறேன். அது எவ்வளோ வருதோ அதே மெஷர்மெண்ட் என்னோட ஸ்லீவ்லையும் வருதா அப்படின்றத நான் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். இது நம்மளுக்கு கம்மியா இருக்கு கூட இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ளீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆர் எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ எஸ், இது மேல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எப்பவும் போல ஸ்லீவை ஜாயின் பண்ணிட்டோம்னா சூப்பரான பஃப் ஸ்லீவ் ரெடி. இன்னும் 2 டைப்பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அவ்வளோதான், சிம்பிள்.